ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இங்கே 2-3 பேரை நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன எங்கள் அன்பான இயேசுவே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையை தொடுவதற்காக இன்றைக்கு நீர் இறங்கி வந்திருக்கிறீர் அப்பா. நாங்களும் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய சபையில ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும்படிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை தொழுது கொள்ளும்படிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து 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 உமக்கு நன்றி செலுத்தும்படிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய சபையில பெத்தேலிலே நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து நீர் கிரியை செய்ய போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நீர் அற்புதங்களை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. உற்சாகமாய் பாடுவோம். நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். உண்மையில் இறைத்தோடு பாடுவோம். நடந்த நாளெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம் சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொல்லுவோம். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும். சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று அறிக்கை செய்வோமா? அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்மை கைவிடாத தேவன். கைவிட மாட்டேன் என்று. அப்பா அப்பா தகப்பனே நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஓ நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே. அப்பா தகப்பனே நன்றி. இயேசுவை பார்த்து அப்பா என்று சொல்லுவோமா? தகப்பனே நன்றி. இன்னும் ஒரு விசை அப்பா அப்பா தகப்பனே. ஒரு கரமசிந்தி நன்றி நன்றி. அப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு.
நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. அறிக்கை செய்வோமா? எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாய் இருந்து நடத்தி வந்தீரையா. வாழ்நாள் முழுவதும் மெய்ப்பனாய் இருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். தேவனிடத்தில் சொல்லுவோமா? ஆபத்து நாளில் அவரே நமக்கு பதில் தந்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ. உற்சாகமாக கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வீட்டில் வந்திருக்கிறோம். நாங்கள் பெத்தேலிலே வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருந்திருக்கிறார். அவர் தீமையை செய்யல, அவர் நன்மையை செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் பெத்தேலிலே வந்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆபத்து நாளிலே நாங்கள் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு பதிலை தந்திருக்கிறார். அவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்தார். அதற்காக இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் நடந்த வந்த பாதைகள் எல்லாம் அப்பா இயேசுவை எங்களோடு கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருந்தார். அதற்காக இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவா இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் இன்றைக்கும் அப்பா உம்முடைய வீட்டில் வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து 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 ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே நாங்கள் அப்பா ஆபத்து நாளிலுமை கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளை செய்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. அப்பா கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நாங்கள் நினைக்கும் பொழுது இயேசுவே நீர் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை கைவிடல, எங்களோடு கூட இருந்தீர் என்று நாங்கள் அப்ப சொல்ல முடியும் அப்பா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீர் எங்களுடைய தேவன் அப்பா. ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஈசாக்கோடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. யாக்கோபோடு கூட இருக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா நீர் எப்படி ஆபிரகாமோடு கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து அவருக்கு அப்பா
ஒரு ஆவிக்குரிய சந்ததியை தந்திருக்கிறீரோ அப்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு கூட இருந்தப்பா எங்களுடைய ஆவிக்குரிய சந்ததியை நீர் பெருக செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. எப்படி யாக்கோபோடு கூட இருந்தப்பா அவருக்கு அப்ப கிருபைகளை தந்திருக்கிறீரோ அப்படியேப்பா நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து கிருபைகளில் எங்களை பெருக செய்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறீரப்பா. எப்படி யோபுவோடு கூட இருந்தப்பா அவரை ஆசீர்வதித்தப்பா அப்பா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் பெருக செய்தீரோ அப்படியே தேவன் எங்களோடு கூட இருந்து யோபு கூட இருந்து தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்தப்பா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலே பெருக செய்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. எல்லா தீமைக்கும் அப்பா எங்களை விலக்கி பாதுகாக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோப்பா. இயேசுவுடைய இரத்தம் எங்களை சுற்றிலும் நீரங்களை வைத்து எங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவே நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 சொல்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இன்றைக்கும் நாம் ஒளியிலே தேவனோடு நம் நடக்கும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது எல்லா பாவங்களையும் அவர் நீக்கி விட்டார். ஆமென். பாவங்களை மாத்திரமல்ல எல்லா சாமங்களையும் மரணங்களையும் நோய்களையும் எல்லாம் அவர் நீக்கிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால்தான் நாங்கள் தேவனுடைய வீட்டில் வந்து அவரை ஆராதிக்கிறோம். அதனால்தான் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எங்கள் மேலே இருக்கிறதுனால்தான் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க முடியும். இதை நாங்கள் நினைத்து இரத்தமே இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே என்கிற பாடல் பாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோமா. ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே கர்த்தராம் இயேசுவின் சொல்லுவோமா. ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. பாவ மன்னிப்பாகிய மீட்பின் ரத்தமே நீதிமானாக்கின இயேசு ரத்தமே. பாவ மன்னிப்பாகிய மீட்பின் ரத்தமே நீதிமானாக்கின இயேசு ரத்தமே. சுத்திகரிக்கும் சுத்த ரத்தமே சுத்திகரிக்கும் சுத்த ரத்தமே பரிசுத்தம் செய்யும் இயேசு சொந்த ரத்தமே பரிசுத்தம் செய்யும் இயேசு சொந்த ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே 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 அறிக்கை செய்வோம். கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே. தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே. திரைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே திரைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே ஓ இயேசுவுடைய ரத்தத்தை அறிக்கை செய்வோம். ரவிவாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. வியாதிகள் சுகமாக்கும் தழுவின் ரத்தமே துக்கம் சந்தோஷமாக்கும் திரு ரத்தமே. வியாதிகள் குணமாக்கும் தழுவின் ரத்தமே துக்கம் சந்தோஷமாக்கும் திரு ரத்தமே. பயத்தை போக்கும் பரிகார ரத்தமே
தரித்திரத்தை செழிப்பாக்கும் சிலுவை ரத்தமே, தரித்திரத்தை செழிப்பாக்கும் சிலுவை ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. சாபத்தை ஆசீர்வாதமாக்கின ரத்தமே, சாத்தானை ஜெயிக்கும் அறிக்கை செய்வோமா? சாபத்தை ஆசீர்வாதமாக்கின ரத்தமே, சாத்தானை ஜெயிக்கும் வல்ல ரத்தமே, பாதுகாக்கும் பஸ்காவின் ரத்தமே, பாதுகாக்கும் பஸ்காவின் ரத்தமே, உலகத்தினின்று விடுவிக்கும் ரத்தமே, கொல்லாத உலகத்தினின்று விடுவிக்கும் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே, உற்சாகமாக கரங்களை தட்டிக்கொண்டு பாடுவோமா? ஓ கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயமாக்கின ஜீவ ரத்தமே, தேவ ஆவி அபிஷேகம் தந்த ரத்தமே, தேவனின் ஆலயமாக்கின ஜீவ ரத்தமே, தேவ ஆவி அபிஷேகம் தந்த ரத்தமே, பூர்ணராக்கும் குமாரன் ரத்தமே, பூர்ணராக்கும் குமாரன் ரத்தமே, ராஜரீக குருவாக்கின அன்பின் ரத்தமே, ராஜரீக குருவாக்கின அன்பின் ரத்தமே. ஓ ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே, ரத்தமே 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 சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே, தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே, தேவனோடு சமாதானம் செய்யும் ரத்தமே, தேவ கிருபை தந்த கிறிஸ்து ரத்தமே, திரைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே, திரைக்குள் போக தைரியத்தின் ரத்தமே, தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே, தெளிக்கப்படும் நன்மைகள் பேசும் ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கல்வாரியின் பலிபீடத்தில் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே, கர்த்தராம் கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே, கர்த்தராம் இயேசுவின் ரத்தமே ஜெயமே. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னிக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் அப்பா எங்களுடைய பாவங்களை கழுவி அப்பா எங்களை மன்னிக்கிறீர், சாபங்களை அப்பா நீர் நீக்கி போடுகிறீர் அப்பா. நோய்கள் எல்லாம் அப்பா உடைய இரத்தத்தினால் நீர் சுகமாக்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீரப்பா இந்த உலகத்தை அப்பா நீர் எங்களை ஆண்டவரே மிகவும் அன்பு செய்ததினால் அப்பா உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே எங்களுக்காக அனுப்பினீரே இயேசுவே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தேவனோடு அப்பா அப்பா நீர் அப்பா எங்களுக்கு உறவை அப்பா ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா. சமாதானத்தை நீர் உண்டு பண்ணினீரே. அதற்காக கிறிஸ்து இயேசுவே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்பா நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அப்பா. நீர் அப்பா உடைய இரத்தத்தினால் எங்களை கழுவினதினால் அப்பா நாங்கள் இன்றைக்கு அப்பா தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக தேவன் உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
எபிரேயர் 6:14 சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். தேவன் இந்த வருஷத்திலே நமக்காக இந்த வாக்குத்தத்தத்தை அவர் தந்திருக்கிறார். சபைக்காக இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ண போகிறார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் நம்மை பெருக செய்ய போகிறார். இதை நாங்கள் விசுவாசித்து இந்த பாடலை பாடி நம் ஆண்டவராகிய இயேசுவை நம் மகிமைப்படுத்துவோம். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாய் அறிக்கை செய்வோம். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் சொல்லுவோம். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். சொல்லுவோம், அறிக்கை செய்வோம். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம். எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். அறிக்கை செய்வோம். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். என் நன்மை காய் செடி தோகிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். என் நன்மை காய் செடி தோகிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார்.
வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை. இயேசுவை பார்த்து சொல்லுவோமா? ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. இன்னும் ஒரு விசை ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. பலமாய் கரங்களை தட்டிக்கொண்டு ஆண்டவராக இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோமா? அவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று தேவன் இந்த வருஷத்தில் நமக்காக வாக்கு தந்தது போல அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ண போகிறார். தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கிற தேசத்தில், எங்களை வைத்திருக்கிற தேசத்தில் அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எங்களுடைய வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது போல அவர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை போஷித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் இனிமேலும் வழி நடத்துவார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதங்களையும் உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை எதிர்கொள்ள முடியாது, எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் எங்களை சுற்றிலும் இருந்து எங்களை பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னை ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவே உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை பெருக பண்ணவே விசுவாசத்தோடு பாடுவோம்.
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. பயப்படாதே பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கையே காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக. உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. விசுவாசத்தோடு பாடுவோம். பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே. இன்னும் ஒரு விசை. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே
பெருக பண்ணிடுவே. கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துமா, நன்றி செலுத்துமா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பெருக செய்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்மை கைவிடாதவராயிருக்கிறார். அவர் நிச்சயமாக இந்த வருஷத்துல நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், நம்மை பெருக செய்ய போகிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவன் மேலே நம்பிக்கை வைத்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதனால நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கை வைக்கிறதுனால நாங்கள் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், நிச்சயமாக நம்மை பெருக செய்ய போகிறார். அந்த ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அதற்காக இப்பொழுது தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ இன்றைக்கு இந்த நிமிஷத்திலேயே இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை இப்பொழுது எங்கள் மேலே இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அதற்காக இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை அப்பா எங்கள் மேலே நீர் பொழிய செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், பெருக செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உங்கள் பேரில் நீர் எங்களுக்காக ஆணையிட்டபடியினாலே நாங்கள் ஒரு காலமும் பயப்பட மாட்டோம் அப்பா, நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம் அப்பா. நீர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதித்தீர். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் ஆண்டவரே, அந்த விளைவுகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதற்காக இயேசுவே உமக்கு கோடி 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 நன்றி. உம்மை அல்லாமல் அப்பா வேற எங்களுக்கு வேற எந்த தேவனும் எங்களுக்கு இல்லை அப்பா. நீர் மாத்திரம் எங்களுடைய தேவன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பலமாய் கரங்களை தட்டிக்கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றியோடு சீக்கம் சோதரிக்கும் அப்பா. நன்மை அந்த ஓய்வினால் ஆரோக்கியம் நன்றி செலுத்தம் ஆண்டு அப்பா. தொடக்கத்தை முடியும் அப்பா நீ தாமே கூட நடத்த கிருபைக்காம் நன்றி செலுத்தம். பிரசன்னம் வெள்ளம் இருந்தக்காம் நன்றி. தேவ சபையில் சேவன் எழுந்தல் இருக்காம் நன்றியோடு சோதரிக்கும் அப்பா. கட்டு ஒப்பு கொடுக்க இந்த வேலை அப்பா காணிக்க பகுதி சசா பகுதி ஒப்பு கொடுக்குவோம் சாமி ஆண்டு. இந்த வருஷத்து முதல் கொண்டு அப்பா சசவானுங்க ஒவ்வொரு நம்ம நீர் ஆசிரிக்கு ஒப்பு கொடுக்காம ஒவ்வொரு அப்பா உச்சாம கொண்டு காணிக்க ஒவ்வொரு நீ தாமே ஆசிரிக்க முடியாது ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்துக்கு நல்ல சாமி. தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே. உந்தன் வசனம் கை கொள்ளுவே. நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எடுக்கப்பட்ட காணிக்கை சசவாதத்துக்காக நன்றி செலுத்தமாண்டு. இந்த காணிக்கை வழி அப்போ நீங்கள் ஆசை ஒப்பு கொடுக்கும் அப்போ கொடுத்த உபதேசம் அப்போ நீங்கள் பெரியாமல் ஏற்றுக்கொண்டு மென்மேலும் ஆசை ஒப்பு கொடுக்கும். நிச்சயமாக உன் ஆசைக்கு ஆசத்தும் பெருக பெண்ணோட சொன்ன வாக்கு கொடுத்தவே அப்பா அந்த குடும்பம் ஒவ்வொரு நீங்கள் பெருக பெண்ணை ஒப்பு கொடுக்காம அப்பா கடன் கொடுப்பேன் கடன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாற்றும் ஒப்பு கொடுக்க என் முச்சாத்து அமுக்கு ஊழியத்துக்கு கொடுக்க அப்பா நம்ம சபையில் கொண்டு விதைக்கப்பா என் மேலும் போட்டு கையும் பாசம் ஆசைக்கு ஒப்பு கொடுக்க பெருக பெண்ணு கல்வி பெருக செய்விடா சாமியாண்டு ஒவ்வொரு கொடுக்கும் கடன் ஆசிரியப்பேன் உச்சாம கொடுக்க சாமியாண்டு தேவராம் பவரை ஆசிரியர் ஒப்பு கொடுக்க பவருக்கு நல்ல உடச வெள்ளத்தை கொடுத்து நீங்கள் ஆசிரியர் ஒப்பு கொடு வேலை தட்டணும் அப்பா நீங்கள் பிள்ளை பாதுகாக்க ஒப்பு கொடுக்கும் சாமி நீராமே பிள்ளையோடு கொடுங்க வழிநடத்து பாதுகாக்க முடியாது ஒப்பு கொடு இயேசு நாம் சாமி. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.
இப்போது சில விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகிறோம். அனைவரும் எழுந்திருப்போமாக. பிதாவே, உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, என் அருமை தகப்பனே, அப்பா, இதோ அப்பா, உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொருவரையும் கொண்டு வந்தீரே. எழுந்து பெத்தேலுக்கு போய் என்று சொல்லி அப்பா, உம் பிள்ளைகளை தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்தீரே. நன்றி செலுத்துகிறோம். ராஜா, என் அன்பு தகப்பனே, இதோ ஜெபிக்கிற ஆவியை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுவீராக. ராஜா, ஜெபித்து கொண்டிருப்ப அவர்கள் மீது கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் எழுந்து கர்த்தாவே, அவர்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் பிதாவினிடம் போய் சேரும்படி செய்வீராக. என் அருமை தகப்பனே, இதோ எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நீர் பதில் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்போது சகோதரி, கர்த்தர் இந்த வருடம் நமக்கு கொடுத்த வாக்குதத்தை அறிக்கை செய்து ஜெபிக்க போகிறார். அவரோடு சேர்ந்து நாமும் ஜெபிப்போமாக. அப்பா, பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே, அப்பா, உமது சமூகத்தை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம். ராஜாவே, அப்பா, இந்த ஆண்டிலும் ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காய் கொடான கொடி சோத்திரம். ஆண்டவரே, அப்பா, அப்பா, நீர் இந்த ஆண்டிலும் ஆண்டவரே, எபிரேயர் 6:14 ஆண்டவரே, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே, அப்பா, நீர் இந்த ஆண்டிலும் இந்த திருச்சபை கொடுத்த அந்த வாக்கு தத்தத்துக்கு கொடான கொடி சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கிரியை செய்யத்தக்கதாக ஆண்டவரே, அப்பா, நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்த தகப்பன் தாமே. ராஜா, நீர் அந்த ஆசீர்வாதங்களினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆண்டவரே, அப்பா, மது பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருக்கும் என்று சொன்ன தகப்பனே, ராஜாவே, அப்பா, அப்படியாக ராஜாவே, ஒவ்வொருடைய சந்ததி ஆண்டவரே, நீர் பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோக தகப்பனே, ராஜாவே, அப்பா, எப்படியாக உமது சந்ததி ஆண்டவரே, ஆபிரகாமின் சந்ததி இப்பொழுதும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறதோ தகப்பனே, அப்படியாக எங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சந்ததியாக ராஜாவே, உமது நாமத்தை ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற சந்ததிகளாய் பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் தாமே யாக்கோப்புக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, கிருபைகளை உண்டு பண்ணி கொடுத்தவரே, ராஜாவே, யாக்கோப்புடைய எல்லைகளை பெரிதாக்கினவரே, ராஜாவே, அப்பா, யாக்கோப்பு போராடினான் ஆண்டவரே, நீர் என் தேவன் ஆண்டவரே, நீர் என்னை ஆண்டவரே ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட்டுவிடேன் என்று சொல்லி உமது சமூகத்தில் யாக்கோப்பு போராடினான். ராஜாவே, அப்படியாக உமது சமூகத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதங்களை கொட்டுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, யோபு ஆண்டவரே, அப்பா, முன்னிலைமை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வதித்த தேவன். ராஜா, அப்பா, யோபுடைய ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே, அவன் இழந்தவற்றை எல்லாவற்றையும் இரட்டந்தனியாக கொடுத்த தேவன் தகப்பனே. அப்பா, அப்படியாக ராஜாவே, உமது பிள்ளைகள் என்னவற்றையெல்லாம் ஆண்டவரே, அப்பா, இழந்து போனார்களோ ராஜாவே, மறுபடியும் அவர்கள் கரங்களிலே அப்பா ஆசீர்வாதங்களை கொட்டுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த இடத்திலும் ஆண்டவரே, யாக்கோப்பின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், யோபுடைய ஆசீர்வாதங்களால் ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த இடத்திலும் ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய சபையை ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ராஜாவே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக ராஜா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொன்ன தகப்பன் நீங்க ராஜா. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவான ஆசீர்வாதம் கடந்து வந்து அவர்களுடைய சந்ததிகள் ஆண்டவரே, நீர்க்கால்கள் ஓரமாய் நட்டப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன பிரகாரம் அது பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா, எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நன்மையாய் நீர் மாற்றி கொடுக்கும்படியாக உமது திவ்யமுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா, இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி ராஜா. வாக்கு மாறாதவரே, வாக்கு குறைத்தவர், உண்மை உள்ளவர் ராஜா, சத்தியமுள்ள தேவனே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, இதோ நீர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற சர்வ வல்லவரே. அப்பா, இதோ ராஜா, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே
பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவரே நன்றி ராஜா. அந்த வாக்குத்தத்தத்தை இதோ நிறைவேற்றி விட்டீர் தகப்பனே. ஜனங்களை பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து விட்டீர் ராஜா. எங்கள் சபைகளை நீர் பெருகவே பெருக பண்ணி விட்டீர் ராஜா. இந்த சபை கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபை பெருகிவிட்டது ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போது சகோதரி பின்மாறி காலத்து மழைக்காக எழுப்புதலை அனுப்பும்படி கேட்டு ஜெபிக்க போகிறார். குடும்பத்திலும் சபையிலும் நகரத்திலும் கேட்டு ஜெபிக்க போகிறார். அவரோடு இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே ராஜா, எங்களுக்கு இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இந்த ஆராதனையில் ஆண்டவரை கலந்து கொள்ள வைத்து உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் பின்மாறி காலத்து மழையை கேட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன தேவனே ராஜா, எங்கள் சபையில் நீங்கள் எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. எங்கள் குடும்பங்களில் நீங்கள் எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் பாவ உணர்வு அடைந்து உம்மை தேட நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஏனோ தானோடு உம்மை தேடாத படிக்கப்பா. ஆண்டவரே, உண்மையோடும் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடு உம்மை தொழுதுகொள்ள நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. அது மாத்திரமல்லாம ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கட்டும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. சமாதானத்தின் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கட்டுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் மறுரூபப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, தேவ சபையில் ஆண்டவரே மகிமை விளங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அற்புதங்கள் அதிசயங்களை நாங்கள் காண நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீதாமே எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். இருக்கப்படுற வாலிப பிள்ளைகள் மூலம் ஆண்டவரே ஒரு தேவ சந்ததி உருவாக நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விக்கிரக கட்டுகள் எல்லாம் ஓய்ந்து போகட்டும் அப்பா. பிசாசின் கட்டுகள் எல்லாம் முறிந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே, நீதான் உண்மையான தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. மந்தையாக ஆண்டவரே சபையில ஜனங்கள் கூடி வர நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வெறுமனையா இருக்கிற கதிரைகள் எல்லாம் ஆண்டவரே நிரம்பி வழியட்டும் அப்பா. புதிய ஜனங்களினால் நிரம்பி வழியட்டும் அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீதான் தேவன் என்றதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீங்கள் எழுந்தருள போற கிருபைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி தகப்பனே. இதோ அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னவரே, ஆம் தகப்பனே. இதோ எழுப்புதலை கர்த்தாவே குடும்பங்களில் நீர் ஊற்றிவிட்டதற்காக நன்றி அப்பா. சமாதானத்தை நீர் தந்து விட்டதற்காக நன்றி அப்பா. இதோ சபை தனிலே கர்த்தாவே ஜனங்களை கொடுத்து ரட்சிக்கப்படுற ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்து நீ பெருகி விட்டதற்காக நன்றி அப்பா. ஒரு எழுப்புதலை ஊற்றி விட்டதற்காக நன்றி அப்பா. இதோ நகரங்கள் இருந்தும் அழிந்து போற ஆத்துமாக்களை கொண்டு வந்து நீர் சேர்த்து விட்டதற்காக நன்றி அப்பா. எழுப்புதலை நகரங்களிலே ஊற்றி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சகோதரி இப்பொழுது சபையில் உள்ள குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையும் மற்றும் உலக ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படி ஜெபிக்க போகிறார். நாமும் அவர்களோடு இணைந்து ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷ சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. இந்த சபையில் நீர் கட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, கர்த்தர் ஒவ்வொருத்தரோடு விடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்தை அக்கினி மதிலாய் வேலி அடித்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, நீர் ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதித்தும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பெருக செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஞானத்திலே பெருக செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, ஒவ்வொருத்தரையும் நீர் கரம் பிடித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தாவே, சபையின் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே கருவிகளாய் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவிக்குரிய ஞானத்திலும் கர்த்தரை அறிகிற அறிவினாலும் வளர்ந்து பெருக சேனையாய் நீர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்க ராஜா. குடும்பங்களை ஆசீர்வதித்து தலைக்கு செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய வல்லமையின் கரவம் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் அமரும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள்ளாய் பெருகும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதல் ஆவியை ஊட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியை கட்டளிடும்படியா ஜெபி
செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலை அப்பா வளர்ந்து பெருக, சேனையாய் நிற்க, சாட்சியாய் நிற்க அப்பா கத்தர் அற்புதம் செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. தேவனுக்கேற்ற சந்ததிகளாய் வளர்ந்து பெருக ஆண்டவரே, தேவ ஞானத்திலும் அறிவிலும் கத்தாவே ஆண்டவரை கருவியாய் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. உலக ஆசீர்வாதங்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக வாஞ்சிகளோடு ஆண்டவரை பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ ராஜா, உம்மிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறாங்களோ அந்த தேவைகள் எல்லாம் அப்பா நீர் ஆண்டவரை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா, தேவனே உடைய பிள்ளைகள் அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கத்தாவே ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. கத்தரிலும் கத்தருடைய சத்துவத்திலும் வளர்ந்து பெருக கத்தர் கிருபை செய்யுமையா. ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருக செய்த தேவன், எல்லைகளை விரிவாக்கின தேவன் ஐயா. ஆண்டவரே, அவன் அறியாத இருந்த ஆசீர்வாதங்களை அப்பா ரெட்டிப்பாய் கொடுத்து ஆண்டவரே கத்தாவை நீர் பெருக செய்தது போல ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஐயா தேவனை வளர்ந்து பெருக சேனையாய் நிலை நிறுத்தும்படியாக கத்தாவே இந்த நாளிலும் ஐயா உடைய தெய்வீக கரத்தில் ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இதோ எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி தகப்பனே. ஆம் தகப்பனே, இதோ ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீர் பலுகி பெருக செய்து விட்டதற்காக நன்றி ராஜா. இதோ உலக ஆசீர்வாதத்திலும் கர்த்தாவே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நன்மைகளால் நீர் நிரப்பியதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பினாலும் சமாதானத்தினாலும் தெய்வீக ஞானத்தினாலும் தெய்வீக சுகத்தினாலும் தந்து நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் புகழ்ச்சி பலிகளில் மகிமையாய் நீர் எழுந்தருளிருக்கிற எங்கள் தேவன், இந்த நேரத்திலும் கூட உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்கள் வாழ்க்கையில் நீர் விரும்பினதை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அடியேனை மறைத்து கொள்ளும், எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நல்ல நிலமாக நீர் மாற்றியிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை மறைத்து நீரே பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்த அந்த வாக்கு தத்தம் எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினார். கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, அவருடைய நினைவுகள்லாம் என்னன்னு சொன்னாக்கா தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிறது தான். ஆமேன். என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியம். நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து பெருக செய்கிறார். உலக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெருக செய்கிறார். எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகித்து இருக்கும்படிக்காக தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நினைவுகள்லாம் என்னதுன்னா, என்னுடைய பிள்ளையை நான் எப்படி ஆசீர்வதிக்கலாம், எந்த விதத்தில் நான் ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய முடிவான நோக்கம் என்னன்னாக்கா, ஆசீர்வதித்து தேவன் பெருக செய்து விடுகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் தேவன் பெருக செய்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்குரிய வாழ்க்கை, குடும்பத்துக்குரிய வாழ்க்கை, பிள்ளைகளுக்குரிய ஒரு வாழ்க்கை, வேலை ஸ்தலம், வருமானம், எல்லாவற்றிலையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அதுக்கப்புறம் அவர் பெருக செய்கிறார். ஆனால் உலக ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமலேயே பல காரியங்களில் பெருகுகிறதை பார்க்க முடியும். பணத்தில், அந்தஸ்தில், பதவியில் அப்படி சொல்லிட்டு பெருகுகிறதை பார்க்க முடியும். அதில் சமாதானம் இருக்காது, அதில் நிம்மதி இருக்காது, அதில் தேவனுடைய நாமம் மகிமை அடையாது. அவர்கள் தங்களுடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருப்பாங்க. நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் சாதித்தேன், நான் ரத்த வேர்வை சிந்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ராத்திரியும் பகலமாக உழைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு
தங்களைத்தான் பெருமைப்படுத்திக் கொண்டிருப்பார்களே தவிர இது தேவன் கொடுத்தார், தேவன் செய்தார், தேவனுடைய நாம மகிமை அடையட்டும், இதன் மூலியமாக நான் தேவனை அதிகமாக தேடுவேன், எனக்கு உண்டாயிருக்கக்கூடிய இந்த நன்மைகள் மூலியமாக நான் தேவனை கனப்படுத்துவேன், அப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்து அவர்கள் வாழ மாட்டார்கள். இப்போ ஆதி ஆகமம் 1வது அதிகாரம் 27, 28 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அநேகர் ஆசீர்வாதம் என்ற அந்த வார்த்தையை தப்பாக புரிஞ்சு கொள்கிறாங்க. என்னன்னாக்கா, பணம், ஒரு படிப்பு, ஒரு அந்தஸ்து, ஒரு வீடு, ஒரு காரு, அல்லது ஒரு மனைவி, பிள்ளைகள், குடும்பம், இதை தான் ஆசீர்வாதம் சொல்லிட்டு, அதெல்லாம் ஆசீர்வாதத்தினுடைய பல விளைவுகளில் அதுவும் ஒரு விளைவாக இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதம் சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா, தேவனே ஒரு மனுஷனோடு கூட இருக்கிறதுக்கு பெயர் தான் ஆசீர்வாதம். ஏன்னாக்கா ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் தேவன் இந்த பூமியில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படி சொன்னாக்கா, இந்த பூமியில் உங்களை கொண்டு செய்ய தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. இப்போ அந்த சித்தத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையா? இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் வாழ்ந்துட்டு ஒரு 10 வீட்டை கட்டிட்டீங்க. உங்களுக்கு வாழ்ந்த ஒரு 80 வயசு வாழ்க்கையில் 10 வீட்டை கட்டிட்டு நீங்கள் தேவனை போய் சந்திக்க போகிறீங்கன்னு வச்சிங்களேன். அவன் தேவன் கேட்பார், நான் உன்னை இந்த பூமியில் பிறக்க செய்தது இந்த 10 வீடை கட்டுறதுக்காக கிடையாது, உன்னை இந்த வேலை செய்வதற்காகத்தான் நான் உன்னை இந்த பூமியில் உண்டாக்கின, ஏற்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ இந்த பூமியில தேவன் எனக்காக என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் எப்படி அறிஞ்சு கொள்ளுகிறது, அந்த சித்தத்தை அறிந்து கொண்டு அதை எப்படி செயல்படுத்துகிறது, அதுக்கு வரக்கூடிய தடைகளை எல்லாம் எப்படி நம்ம மேற்கொள்ளுகிறது. அப்போ அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நானே என்னுடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இல்லையா, நான் இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் வச்சு, ப்ராஜெக்ட் வச்சு, நம்ம திட்டங்களை வைத்து நம்ம செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் தேவன் சொல்லுகிறாரு, அவரே தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். இருந்து அந்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்துவார். உன்னை கொண்டு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தி அதை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவையான சகல காரியங்களையும் செய்கிறார் இல்லையா, அதுக்கு பேர் தான் அந்த ஆசீர்வாதம். அந்த சித்தத்தை, அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு தேவையான ஞானம் வேண்டும்னாக்கா ஞானத்தை தருவார், அதுக்கு தேவையான பலனை தருவார், அதுக்கு தேவையான பணத்தை தருவார், அதுக்கு படிப்பு தேவைனாக்கா அதுக்கு தேவையான படிப்பு தருவார், சாதகமான ஆட்களை தருவார், சாதகமான சூழ்நிலைகளை தருவார், சாதகமான இடங்களில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார், மனுஷர்களோடு கூட உங்களுக்கு தொடர்பை உண்டு பண்ணுவார். அதுதான் அந்த ஆசீர்வாதம் உங்களை செய்துவிடும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிறது, கர்த்தரே ஒரு மனுஷனோடு கூடவே இருக்கிறதுக்கு பெயர் தான் அந்த ஆசீர்வாதம். அப்போ சென்ற முறை நம்ம பார்த்துருந்தோம் அந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுன்னு சொன்னாக்கா அது ஒரு வல்லமை பாருங்க. தேவனுடைய பிரசன்னம், தேவன் கொடுக்கிற ஒரு அதிகாரம், அது அந்த மனுஷனை அது மறுரூபப்படுத்தி விடுகிறது. அந்த ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அவனை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ பண்ணி விடுகிறது. ஆபிரகாமை போல ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அவனை சாபம் மேற்கொள்ளாதபடிக்கு அவனை பாதுகாத்து விடுகிறது அந்த ஆசீர்வாதம். அதே போல யோபுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்த பொழுது யோபு தேவனை விட்டு வெளியில போகாதபடிக்கு அவனை வேலியடித்து காத்து கொண்டது. அதே போல கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் சபையில இறங்கி வரும்பொழுது அங்க சமாதானமும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும், பரிசுத்தாவினர் உண்டாகிற ஆறுதலும், ஜனங்களும் நல்ல பக்தி விருத்தில வளர்கிறது. இதெல்லாம் உண்டாகி அவர்களையே ஆசீர்வாதமாக தேவன் வைத்து விடுவார். ஆமீன். நான் எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொன்னாக்கா, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் அறிவித்து மற்றவர்களை ரட்சிப்பில் நான் கொண்டு வரும்பொழுது நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆமீன். இதுதான் இந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை. அப்போ இன்றைக்கு ஆசீர்வாதத்தினுடைய வழி என்ன, எப்படி நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி நான் காத்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமாக 4 காரியங்களை பார்த்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போ வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யார் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படி சொன்னாக்கா ஒரே ஒரு ஆள் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உபாகமம் 33:29 பாருங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான்,
கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அங்க வரக்கூடிய அந்த பாக்கியவான் என்ற அந்த வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற அந்த வார்த்தையை தான். அதே போல கர்த்தருடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் அந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை தான். கர்த்தருடைய முகத்தை உண்மையை பிரசன்னமாக்குகிறான்னு சொன்னாலும் அதுவும் அந்த ஆசீர்வாதம் என்ற அந்த வார்த்தையை தான். கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் அந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த வார்த்தையை தான். அப்போ இங்கே சொல்லுகிறது, இஸ்ரவேலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் இல்லை. இப்போ யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் பொழுது, பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவையே நான் எனக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு 3 பரிசை கொடுத்திருக்கிறார். அதி உன்னதமான முக்கியமான 3 பரிசுகள். யாருக்கு ஞாபகம் இருக்கிறது? நித்திய ஜீவனை உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? தேவனுடைய ஜீவனே உங்களுக்குள்ளாக இருக்கிறது. உங்களுக்குள்ளார மிருக ஜீவன் அல்ல, பறவை ஜீவன் அல்ல, மரம் செடி கொடியுடைய ஜீவன் அல்ல, தேவன் தரமிக்க வாழ்வு, தேவனுடைய ஜீவன் தான் உங்களை இப்போ உயிரூட்டி கொண்டு இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஜீவனே உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்போ நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2வது என்ன பரிசு கொடுத்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அப்ப ஜீவனுள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவராக உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். அபிஷேகம் சொன்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் சொன்னாக்கா ஊற்றப்படுதல். ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு திரவியத்தை நீங்க அதுல நிரப்பி வழிய பண்ணுகிறதுக்கு பேர் தான் அபிஷேகம். பொதுவான தமிழ் வார்த்தை. இப்போ வேதத்தில் அபிஷேகம் சொல்லி சொல்லும்பொழுது ஒரு மனுஷனை தேவன் தம்மாலேயே ஊற்றி நிரம்பி வழிய பண்ணுகிறார் இல்லையா, அதுக்கு பேர் தான் அந்த அபிஷேகம். அப்போ பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 3வது ஒரு பரிசை கொடுத்திருக்கிறார். என்னது? என்னை அவர் நீதிமானாக ஆக்கியிருக்கிறார். தேவன் நீதியினால என்னை தேவன் நிரப்பி இருக்கிறார். இப்போ வேற என்ன வேண்டும்? தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருக்கிறதுக்கு வேற என்ன வேண்டும்? தன்னுடைய ஜீவனையே உள்ளர கொடுத்துட்டார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரே என்றென்றைக்குமாக வந்து வாசம் பண்ணுகிறார். அவருடைய நீதியையே எனக்கு என்னுடைய கணக்கில் தேவன் வர வைத்து விட்டார். அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ அந்த சிந்தை அது நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதை குறித்து நான் தியானிக்க வேண்டும், அதை நான் விசுவாசிக்க வேண்டும், இந்த சத்தியத்தை நான் அரவணைத்து கொள்ள வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ இந்த 3 பரிசையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் இழக்கவே முடியாது. என்ன பண்ண முடியாது? நித்திய ஜீவனை நீங்கள் இழக்கவே முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை இழக்கவே முடியாது. நீங்கள் நீதிமான் என்கிறதிலிருந்து உங்களை இழக்கவே முடியாது. ஏன் சொன்னாக்கா இது நீங்கள் சம்பாதித்தது கிடையாது. தேவன் கிருபையாக இலவசமாக நீங்கள் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்ததுனால கொடுத்த பரிசுகள். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லி சொல்லும் பொழுது இந்த 3 பரிசுகளையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை விட்டு பின் வாங்கவே முடியாது. எனக்கா நீங்க அந்த நித்திய ஜீவனை இழக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் நித்திய ஜீவனே கிடையாது இல்லையா? நித்திய ஜீவன் என்கிறது என்றென்றைக்குமா இருக்கிற ஜீவன். அது நீங்க ஒரு மனுஷன் இழக்கவே முடியாது. பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப அநேகர் சொல்லுவாங்க, என்னங்க ரட்சிக்கப்பட்டவங்க பின்வாங்கி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தவறு. ரட்சிக்கப்பட்டவர்கள் பின் வாங்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது. பின் வாங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தங்களை ரட்சிக்கப்பட்டவர்களாக தப்பாக நினைத்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் பின்வாங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பாங்களே தவிர ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்க பின் வாங்கவே முடியாது. ஏன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் தேவனை சார்ந்து, தேவனை தேடி, தேவனுடைய சபையாக கூடி வந்து அவருடைய வார்த்தையை வாசித்து அவருடைய முதலிடத்தில் வைத்து அப்படிப்பட்ட வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் அந்த ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? தேவனை தேடுவதற்கு எனக்கு தடை இல்லாதபடிக்கு தான், எனக்குள்ள குற்றப்பழி உண்டாகாதபடிக்கு தான் நீதிமானாக ஆக்கி விட்டுட்டார். நீங்க இப்போ ஃப்ரீயா அவர்கிட்ட வர முடியும். நான் வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதபடிக்கு அபிஷேகத்தை கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்தில் என்னை அழைத்து கொண்டு செல்லுகிறார். அப்ப அந்த 3 பரிசை எதுக்காக கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாக்கா இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப இது வந்து சட்ட ரீதியாக இது உங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நடைமுறை வாழ்க்கையில ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை எப்படி இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும்?
இல்லையா? விசுவாசிகள் எப்படி ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கையை வாழ முடியும்? அதை தான் 4 காரியங்களாக இன்றைக்கு நம்ம பார்த்து தியானிக்க போகிறோம். ரொம்ப சுருக்கமாக, யாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படி சொன்னாக்கா, கர்த்தரை தேடுகிறவர்கள். எழுதுகிறவங்க எழுதி கொள்ளுங்க. முதல் காரியம், கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மூன்றாவது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான்காவது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. முதல் காரியமாக அதுல யாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். அந்த கர்த்தரை தேடுகிறவர்கள் என்கிறதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, ஆவியில எளிமை உடையவர்கள் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சொன்ன இல்லையா? பாக்கியவான் சொன்னாக்கா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்ப பணத்துல எளிமை உள்ளவர்களே நமக்கு தெரிகிறது இல்லையா? ஏழைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றோம், தரித்திரர்கள்னு சொல்லிட்டு சொல்றோம், இல்லைனாக்கா பிச்சை எடுக்கிறவர்கள், தான தர்மம் எடுக்கிறவர்கள் இல்லையா? அந்த பணத்துல எளிமையில இருக்கிறவர்கள். இப்போ ஒரு பிச்சைக்காரரை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அவருக்கு நல்லா தெரியும், எனக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு இல்லை, நான் போயிட்டு ஒரு வீடா பிச்சை எடுத்தாதான் அடுத்த வேளை சாப்பாடு என்னால் சாப்பிட முடியும் அப்படி என்கிறதை அறிந்தவர் என்ன பண்ணுவார்? இருக்கிற இடத்துல இருப்பாரா? எழுந்து புறப்பட்டு அவர் தட்டை எடுத்து கொண்டு போய் பிச்சை எடுக்க சென்று விடுவார். இப்போ இதையே ஆவியில எளிமையுடையவர்களை பார்த்து கொள்ளுங்க. ஆவியில எளிமையுடையவர்கள் யாருன்னு சொன்னாக்கா, தேவனை பிரிந்து என்னால் வாழவே முடியாது அப்படி என்று சொல்லி அறிந்திருக்கிறவங்க தான் அந்த ஆவியில எளிமையுடையவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்றார். ஏன்னு சொன்னாக்கா, அந்த ஜீவன் தான் எனக்குள்ள இருக்கிறது. எங்க 2 பேருக்கும் ஒரே ஜீவன். அவரை பிரிந்து என்னால வாழ முடியாது. நான் போய் காட்டில் போய் சிங்கத்து கூட புலி கூட வாழ முடியாது என்னால். அல்லேலூயா. நான் தேவனுடைய ரகம், நான் தேவனுடைய ஜாதி, நான் தேவனுடைய இனத்தோடு தான் சேர முடியும். அப்போ அந்த ஆவியில் எளிமையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, எனக்கு தேவன் தேவை, தேவனுடைய உதவி தேவை, தேவனை பிரிந்து என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை தேடுகிறவர்கள் தான் அந்த ஆவியில் எளிமை உடையவர்கள். இப்போ மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் அதனால தான் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நீங்கள் என்ன செய்யணுமா? தேவனை தேட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய சபையை தேட வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும். இப்போ தேடாமல் போனால் என்ன ஆகும்? ஒரு 3 பரிசு கொடுத்தாரு இல்லையா? என்ன கொடுத்தாரு? நித்திய ஜீவனை கொடுத்தாரு, பரிசுத்த ஆவியினரை கொடுத்தாரு, நீதிமானாக ஆக்கிட்டார். இப்போ நீங்கள் தேவனை தேடாமல் இருக்கும்போதுனாக்கா என்னாகும்? அந்த ஜீவன் குறையும், அங்கே மரண வாசனை உண்டாகும், அங்கே நிம்மதி பாதிக்கப்படும், சமாதானம் பாதிக்கப்படும், அங்கே சத்துருடைய கிரியைகள் அங்கே மேற்கொள்ளும். 2வது என்ன பரிசு கொடுத்தாரு? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ தேவனை நான் தேடாமல் இருக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவரை என்னை ஆளுகை செய்யாமல் பிசாசுடைய கிரியைகள் குடும்பத்தில் நுழைஞ்சு விடும், பிசாசுடைய சேஷ்டைகள் அங்கே மேற்கொண்டு விடும், பிசாசுடைய தாக்குதல்கள் அங்கே வந்துவிடும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறு எதுக்குமே அவன் வருகிறது இல்லை. 3வது ஒரு பரிசு கொடுத்தாரு. என்ன பரிசு கொடுத்தாரு? நீதிமானாக உங்களை ஆக்கி விட்டுட்டாரு. அப்போ நான் தேவனை தேடாமல் இருக்கும்போது என்ன ஆகிவிடும்? நீங்கள் நீதிமானாக நடக்க மாட்டீங்க. பாவ வழிகளில், துன்மார்க்க வழிகளில், இச்சைகள் வழிகளில், போதைகளுக்கு அடிமையான வழிகளில் தான் அப்படி நடந்து விடுவார்கள். அப்போ தேவன் சொல்றாரு, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கர்த்தரை தேடுகிறவர்கள். அல்லேலூயா. 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது பிற்பகுதி, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார், அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது? கர்த்தர் என் கூட எப்படி இருக்கிறது? நான் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், நான் கர்த்தரை தேடினால் அவர் எனக்கு தென்படுவார், நான் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் எனக்கு பதில் தருவார். அல்லேலூயா. பல நேரங்களில் ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்க? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை அன்பு செய்யலை, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அவர்கள் தான் தேவனை கைவிட்டுட்டாங்களே தவிர தேவன் அவர்களை கைவிடவில்லை. அவர்கள் தான் தேவனை அன்பு செய்யாமல் போயிட்டாங்களே தவிர தேவன் தான் அன்பு செய்கிறதுலேருந்து தடுத்து நிறுத்தி கொள்கிறது இல்லை. அவங்க தான் தேவனை மறந்து விட்டார்களே தவிர தேவன் ஒருவரையும் மறக்கிறது கிடையாது.
அப்போ மனுஷனையும் தேவனையும் இணைக்கிற ஒரு இடம்தான் வேத புஸ்தகத்துல பலிபீடம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவனும் மனுஷனும் வந்து சந்திக்கிற இடம், மனுஷன் தேவனை தேடுகிற இடம், அல்லது தேவன் வந்து மனுஷனை சந்திக்கிற இடம், அதுதான் பலிபீடம். கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார் இல்லையா? அந்த பலிபீடத்திற்கு அடையாளமாகத்தான் பழைய ஏற்பாட்டில் பல பலிபீடங்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் பாருங்க. ஏன் சிலுவையில் தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இப்போ கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை, சாபத்தை, நரகத்தை அவர் சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்துட்டார். எழுந்துட்டு இப்போ அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறாராம். அது என்ன நித்திய ஜீவன்? நான் செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போகிறேனே அந்த நித்திய ஜீவன் கிடையாது. இந்த நித்திய ஜீவன் சொன்னாக்கா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறதுக்கு பெயர் தான் நித்திய ஜீவன். அறிந்து கொள்ளுகிறது சொல்லும்போது அவரோடு உறவு வைத்து கொண்டு அவரோடு ஐக்கியப்பட்டு வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த கல்வாரி பலிபீடத்தை பாருங்க. கல்வாரி பலிபீடமே எதுக்குன்னு சொன்னாக்கா தேவனையும் மனுஷனையும் ஒன்றாக இணைக்கிறதுக்காக தான் கல்வாரி பலிபீடம். வானத்தையும் பூமியும் இணைக்கிற ஏணியாக அன்றைக்கு யாக்கோபுக்கு தேவன் காண்பித்தார். வானத்தையும் பூமியையும் இணைக்கிற ஒரு பாலம் தான் அந்த பலிபீடம். பாவியான ஒரு மனுஷனையும் பரிசுத்தமான தேவனையும் ஒன்றோடு ஒன்று சந்திக்க வைக்கிற இடம் தான் அந்த பலிபீடம். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க 3 பேர் மாத்திரம் 10 இடங்களில் பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அதில் 12வது அதிகாரத்தில் தான் ஆபிரகாம் முதலாக தேவனுக்கு அவர் பலிபீடத்தை கட்டினார். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தில் வரும்பொழுது பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை அவர் தொழுது கொண்டார் என்று சொல்லிட்டு, ஏன் கர்த்தர் எனக்கு தரிசனமானார், என்னை வந்து விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலை ஆக்கினார், பாவத்திலிருந்து தேவன் என்னை மீட்டு கொண்டு வந்தார், என்னுடைய பாரம்பரியத்திலிருந்து தேவன் என்னை மீட்டு கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு தேவனுக்கு நன்றி சொல்லுவதற்காக நன்றி பலிபீடத்தை அங்கே ஆபிரகாம் கட்டி தேவனை தொழுது கொண்டார். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ளுகிறான். சத்துருக்களிடத்திலிருந்து காப்பாற்றும் பொழுது பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ளுகிறான். கடைசியாக 22வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஈசாக்கை பலி கொடுக்கும்படிக்காக மோரியா மலைக்கு அவர் வருகிறார். அங்கே வரும்பொழுது தன்னுடைய மகனை ஈசாக்கை பலியிடுவதற்காக பலிபீடத்தை அங்கே ஆபிரகாம் கட்டுகிறார். ஆனால் ஈசாக்கை பலியிடுவதற்காக தேவன் அங்கே கொண்டு வரல, மாறாக தம்முடைய குமாரனை அங்கே பலியிடுவதற்காகத்தான் தேவன் ஆபிரகாமுக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்காக வர சொல்லி இருந்தார். அல்லேலூயா. அந்த கல்வாரி பலி பீடம் எப்போ கட்டப்பட்டதோ, அங்கே அந்த தகன பலியாக அந்த ஆட்டுக்குட்டி எப்போ அங்கே மோரியா மலையில் மரித்ததோ, தேவன் உடனே சொல்லுகிறாரு, அந்த இடத்துல தான் சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 17வது வசனத்தை பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன். ஆபிரகாமை தேவன் எப்போ ஆசீர்வதிக்கிறாரு? பலிபீடம் கட்டப்பட்டால் தான் ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையில பலிபீடம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். நீங்க பலிபீடத்தை கட்டி எழுப்பாம உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் இறங்கி வராது. உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். உங்களுடைய குடும்பம் ஜெபம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உங்களுடைய சபை கூடி வருதல் அது கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் சபையில் தேவனை தேடி ஆராதிக்காம, நீங்கள் தேவனை உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் தேடாம உங்களுடைய பலிபீடம் கட்டி எழுப்பப்பட முடியாது. பலிபீடம் கட்டி எழுப்பப்பட முடியாமல் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அதே போல ஈசாக்கும் பலிபீடத்தை கட்டினார், யாக்கோபும் பலிபீடத்தை அவர் கட்டினார். இப்போ ஆதியாகமம் 35வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற பொழுது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஏன்னாக்கா யாக்கோபுடைய வாழ்க்கையில பெரிய புயல் அடித்து கொண்டிருக்கிறது.
அவனுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் அவன் மறந்து போய்விட்டான். 20 வருஷமாக அவனை தேவன் ஆசீர்வதித்து அவனை சாபம் தாக்காதபடிக்கு பாதுகாத்து அவனை சத்துருக்குடைய கண்களுக்கெல்லாம் விலக்கி அவனுக்கு அற்புதங்களை செய்து அவனை அந்த மாதிரியாக ஆசீர்வதித்து வருகிறார். 32வது அதிகாரத்தில் அவர் பொருத்தனை எல்லாம் பண்ணியிருந்தார். எனக்கு தேவன் தகப்பனுடைய தேசத்துக்கு என்னை திரும்ப கொண்டு வருவாருன்னு சொன்னாக்கா, என் தேவன் எனக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து உடுக்க உடையை கொடுத்து என்னை போகிற இடமெல்லாம் பாதுகாத்து என்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னாக்கா, என் தேவனுக்கு நான் பொருத்தனை பண்ணுகிறேன். நான் அவருடைய பெத்தேலில் அவருடைய சபையில் நான் அவருக்கு காணிக்க தசமபாகங்களை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணி கொண்டான் யாக்கோபு. ஆனால் நடந்தது என்ன? 20 வருஷம் ஆயிடுச்சு. தேவன் தான் சொன்னபடியே அற்புதங்களை எல்லாம் செய்தார். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் அப்படி ஆலயத்தில் வரும்போது எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார்? உங்களுக்கு எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார்? எத்தனை தடவை வியாதியை சுகமாக்கி இருக்கிறார்? எத்தனை தடவை சாவு படுக்கையிலிருந்து தேவன் தூக்கி எடுத்திருக்கிறார்? எத்தனை தடவை உங்களுடைய கணவருக்கு அற்புதம் செய்திருக்கிறார்? மனைவிக்கு அற்புதம் செய்திருக்கிறார்? எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் இந்த யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு? அதையெல்லாம் அவர் மறந்து போயிட்டார். 20 வருஷமாக்கி சொந்த தேசத்துக்கு வந்த பொழுது 34வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது தனக்கு ஒரு வீட்டை கட்டுறாரு, ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொட்டாக்களை போடுறாரு, நிலத்தை வாங்குறாரு. ஒரு காரியத்தை மறந்துட்டார். என்னன்னாக்கா, தேவனுக்கு நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். நான் இஸ்ரவேலன், நான் சாதா ஜனம் கிடையாது, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பெத்தேல் தான் என்னுடைய இடம். பெத்தேல் என்கிறது தேவனுடைய சபை. இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில பெரிய புயல் வீசுகிறது. அவனுடைய மகளுடைய வாழ்க்கை கெட்டு போய் விட்டது. பாருங்க, இப்போ இந்த நேரத்தில் தான் தேவன் யாக்கோபிடத்தில் பேசுகிறாரு. யாக்கோபே, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, நீ எழுந்து சபைக்கு போ, நீ எழும்பி தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு நீ போ. அங்கே நீ குடியிருந்து உன் சகோதரனாகி ஏசாவின் முகத்திற்கு நீ விலகி ஓடி போகிற பொழுது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே நீ ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. நீங்க சபைக்கு வரும்போதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? தேவனுக்கு நீங்க பலிபீடத்தை கட்டுகிறீங்க. தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்றீங்க. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்றீங்க. அவங்களுக்கு செய்திருக்கிற உடன்படிக்கையை நீங்க உறுதிப்படுத்துகிறீங்க. உங்களுக்கு அற்புதம் செய்ததற்காக நீங்க நன்றி சொல்றீங்க. தேவன் சொல்ற, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. இன்னைக்கு அநேகருடைய பலிபீடம் ஒருவேளை தகர்க்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறாரு, நீ உன்னுடைய பலிபீடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். உன்னை நீ ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். நீ தேவனை சபையில கூடி தேடுகிறதை நீ கட்டி எழுப்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீ வாசித்து தியானிக்க வேண்டும். தேவனோடு நீ ஒப்புரவாக வேண்டும். அப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஆனா நடைமுறை வாழ்க்கையில அப்ப கர்த்தர் சொல்றாரு, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னாக்கா, முதல் காரியம் அவரை தேடுகிறவர்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் அவரை தேடுவார்கள். எனக்கு தேவன் தேவை, ஜீவனுள்ள தேவன் தேவை, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கப்படுகிற அந்த தேவன் தேவை, என்னுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் எனக்கு தேவை, என்னை சாபத்திலிருந்து மீட்டு எடுக்கிற தேவன் தேவை, பிசாசிடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கின என் தேவன் எனக்கு தேவை, என் குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் எனக்கு தேவை, என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் நீக்கி போட்டு என்னை பொருளாதாரத்தினால் ஆசீர்வதிக்கிற தேவன் எனக்கு தேவை, நான் பாவத்தில் விழுந்து மடிஞ்சு போகாதபடிக்கு பரிசுத்தமாக வாழ பண்ணுகிற தேவன் எனக்கு தேவை, நீதியான வாழ்க்கை வாழ பண்ணுகிற தேவன் எனக்கு தேவை. அல்லேலூயா. அந்த தேவையை அறிந்தவங்க தான் ஆவியில எளிமையுடையவர்கள். அவர்கள் தான் கர்த்தரை தேடுவார்கள். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. இரண்டாவதாக, யார் அந்த பாக்கியவான், யார் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னாக்கா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 112வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1வது வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமேன். ஆனா அன்றாட வாழ்க்கையில நிஜமான விதத்துல நான் எப்படி அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறேன்னாக்கா, அங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்பதாக. கர்த்தருக்கு பயப்படுகிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னை காலை உடைச்சிடுவாரு, கையை உடைச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுகிற அந்த பயமா? அல்லது திருடன் போலீஸுக்கு பயப்படுகிற பயமா? தேவன் கண்ணு நோண்டிடுவாரு, கையும் களவுமா என்னை பிடிச்சிடுவாரு அப்படி சொல்லிட்டு பயப்படுகிற பயம் கிடையாது. ஆமேன். எனக்கு நம்முடைய தேவன் அன்பான தேவன். அவர் நம்மை அன்பு செய்கிறதிலிருந்து எதுவுமே அவரை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. உங்களை ரட்சிப்பில் கரம் பிடித்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் மேலே தம்முடைய குமாரன் மூலியமாக அன்பை வைத்திருக்கிற தேவன், நீங்கள் எதை செய்தாலும் அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறது குறைந்து போகவே முடியாது.
ஆகையினால் நான் அந்த விதத்தில் பயப்பட தேவையில்லை. எப்படி ஒரு திருடன் போலீஸ்காரரை பார்க்கறது போல நான் தேவனை பார்த்து பயப்பட தேவையில்லை. மாறாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படி சொல்லி சொன்னாக்கா, நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன், எவ்வளோ அன்பான தேவன், எவ்வளோ நல்லவர், எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயந்து நடக்கிறதுன்னு சொன்னாக்கா, பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையான காரியங்களை விட்டு விலகுகிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என்னுடைய ஜனங்கள் 2 தீமையை செய்து விட்டார்கள் சொல்லிட்டு தேவன் அங்கலாய்க்கிறார். எரேமியா புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது, என்னுடைய ஜனங்கள் 2 தீமைகளை அவர்கள் செய்து விட்டார்களாம். என்ன தீமை செய்துட்டாங்க இல்லையா? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். யார் தான் ஜீவ தண்ணீர் ஊற்று? தேவன் தான் ஜீவ தண்ணீர் ஊற்று. பாருங்க, அவரை நீங்கள் நெருங்கி வர வர உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜீவன் பெருகும். அவரை விட்டு நீங்கள் விலகி போக போக அந்த ஜீவன் குறையும். மரணம் அங்கே வந்து மரணத்தின் வாசனைகள் அங்கே வீசிக்கொண்டிருக்கும். இப்போ ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். 2வது, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்போ அந்த தீமையை விட்டு விலகுகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொன்னால் என்ன அர்த்தம்? பொல்லாப்பை விட்டு விலகுகிறது, தீமையை விட்டு விலகுகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஓகே, ஆனால் அது என்ன அந்த தீமை அப்படின்னு சொன்னாக்கா, உங்களை தேவனை விட்டு விலக பண்ணுகிற அத்தனை காரியங்களும் தீமைகள். நீங்கள் தேவனை தேட முடியாதபடிக்கு, தேவனுக்கு நீங்கள் பயப்படாதபடிக்கு, தேவனை நீங்கள் அன்பு செய்யாதபடிக்கு உங்களை தடை பண்ணுகிறது எல்லாமே தீமைகள் தான். அதான் தேவன் சொல்கிறாரு, என்னுடைய ஜனங்கள் 2 தீமையை செஞ்சிட்டாங்க. 1, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டுட்டாங்க. 2வது, தண்ணீரே நிற்காத தொட்டிகளாக வெடிப்புள்ள தொட்டிகளை அவங்க தங்களுக்காக தோண்டி கொண்டுவாங்க இல்லையா? ஒரு ஜான் ஏறுற மாதிரி இருக்கும், ஒரு முழம் அப்படியே கீழே சரிக்கு போகும் இல்லையா? ராத்திரியும் பகலுமா 2 வேளை 3 வேளை 4 வேளைன்னு சொல்லி பார்த்தாக்கா தொட்டியில் ஒன்றுமே நிற்காது. பொத்தல் பாக்கெட்டில் போட்ட காசு போல் இல்லை. பொத்தல் பாக்கெட்டில் நீங்கள் எவ்வளோ தான் தங்க காசு இல்லையா, தங்க காசு போட்டாலும் என்ன ஆகும்? அது போட போட உழுந்துக்கினே தான் இருக்கும். பேங்க்கில் காசு ஊழ்ந்தவொடனே புஷ்ஷுன்னு போகுது இல்லை? அப்படி தான். அந்த மாதிரி தான் தண்ணீர் நிற்காத தொட்டிகளை ஜனங்கள் தங்களுக்காக தோண்டி கொண்டார்கள்னு சொல்லிட்டு. எனக்கா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை அது உண்டு பண்ணிவிடும். ஆமேன். அப்போ யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனாக யோசேப்பை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, 2வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். என்னது? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். வேறு வார்த்தையில் அது எப்படி சொல்லலாம்? கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்து இருந்தார். ஆமீன். வேற எப்படி சொல்லலாம்? கர்த்தருடைய தயவுள்ள கரம் யோசேப்போடு கூட இருந்தது. வேற எப்படி சொல்லலாம்? யோசேப்பு பாக்கியவான். எப்படி சொன்னாலும் ஒரே வார்த்தை தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். சரி, அப்போ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுடைய இந்த வாழ்க்கையை பாருங்க. அவனுக்கு சகோதரர்களால் குடும்பத்தினால துரோகம் பண்ணப்பட்டு இவன் அடிமையாக எகிப்தில் விற்கப்பட்டிருக்கிறான். அந்நிய தேசத்தில் இவன் வந்திருக்கிறான். இவனுடைய கனவுகள் எல்லாம் அது கலைந்து போய்விட்டது. ஒன்றுமே நடக்காதது போல எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் அந்நிய தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்டு இப்போ போத்திபார் என்களுடைய வீட்டில் அடிமையாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்து நடக்கணுமா? இல்லையா? கடவுள் என்னை மறந்துட்டார், கடவுள் என்னை கைவிட்டுட்டார், கடவுள் எனக்கு துரோகம் பண்ணிட்டார் இல்லையா? நம்ம நிறைய நேரத்தில் கேட்கலாம், கடவுள் ஏன் தான் இந்த வியாதி எனக்கு கொடுத்தாரோ? கடவுளாக வியாதியை கொடுக்குறாரு இல்லை? ஏன் தான் குடும்பத்தில் இந்த பிரச்சனையை கர்த்தர் கொடுத்தாரோ? இல்லையா? கடவுளை பிரச்சனையை ஸ்டாக்காக கொடுக்குறாரு இல்லை? இவன் அப்படி பேசியிருந்திருக்கலாம் பாருங்க. 17 வயசு வாலிபன். ஆனால் அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் வேலை செய்கிற இடத்துல அவன் உத்தமனாக இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவங்க இருக்கிற இடத்துல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில், அவங்க இருக்கிற இடத்துல உண்மையுள்ளவர்களாக இருப்பாங்க, உத்தமமாக இருப்பாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமானம் கண்டானான். உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னாக்கா நீங்கள் அந்த உண்மை உத்தமமாக நீங்கள் அங்கே இருப்பீர்கள். அல்லேலூயா. அதனுடைய விளைவை பாருங்கள்.
4வது வசனம், யோசேப்பின் இடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அதனுடைய விளைவு அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். ஏன்னா இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா நீங்க இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க வேலை ஸ்தலம் உங்கள் மூலியமாக ஆசீர்வதிக்கப்படும். உங்க குடும்பம் உங்கள் மூலியமாக ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் தேவன் ரட்சிப்பில் பாருங்க, ரட்சிக்கப்படும் பொழுது முழு குடும்பத்தை 10 பேர் இருந்தாக்க 10 பேரையும் ரட்சித்தது கிடையாது. முதல்ல ஒரு மனுஷனை தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒரே ஒரு மனுஷனை தான் தேவன் என்ன பண்றாரு? தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து உன்னை ஆசீர்வச்சிடுறாரு. ஆசீர்வச்சிட்டும் பொழுது நீ ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் உன்னுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். உன் மூலியமாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான் உன்னை ரட்சித்தாரு. அப்போ அந்த ஆசீர்வாதத்தின் வழியை நம்ம விட்டுவிடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறதை விட்டுவிடும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் வழி அங்கே அடைக்கப்பட்டு போய்விடுகிறது. ஆனால் இங்கே யோசேப்பின் நிமித்தம் அந்த போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுனாக்கா அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. மாத்திரம் கிடையாது, அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. உங்க வீட்டில் நீங்க இருக்கிறது நிமித்தமே உங்களுடைய வீடே ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். உங்களுக்கு உண்டானது எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். யார் அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னாக்கா கர்த்தருக்கு பயந்தவர்கள். அந்த வேலை இடத்துல அவங்க உண்மையாக அவன் இருக்கிறான் பாருங்க. 2வது அந்த 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பாவம் அவனுக்கு சுலபமாக கிடைக்குது. பாவம் அவனை தேடி வருகிறது. அவனை பற்றி யாருக்குமே அந்த தேசத்தில் தெரியாது. அவனுக்கு யாருமே அறிமுகமானவர்கள் கிடையாது. நல்ல ஒரு வாலிப பையன். பாவம் அவனை தேடி வருகிறது. அந்த பாவத்தை செய்கிறதன் மூலியமாக அவனுக்கு பெரிய உயர்வுகள் கிடைக்கும். அந்த பாவத்தை செய்கிறதன் மூலியமாக அவனுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அந்த வீட்டில் உண்டாகிவிடும். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, 9வது வசனத்தில் கடைசி பகுதி, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க யாரு அப்படின்னு சொன்னாக்கா பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லிட்டு நான் பாவத்தோடு கூட நான் இருக்கிறேன்னு சொன்னாக்கா நீங்க கர்த்தருக்கு பயப்படாதவர்கள். சட்ட ரீதியாக நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான், சட்ட ரீதியாக நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகும் பொழுது தான் அந்த ஆசீர்வாதத்தை நிஜமாக நான் அனுபவிக்கிறேன். அதே சமயத்தில் அவனுக்கு தேவன் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவனுக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதன் மூலியமாக தனக்கு பெருமை உண்டாக்கும்படிக்காக அவன் செய்யாம அதன் மூலியமாக தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்காக அவன் செய்கிறான். 41வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகுகிறது. அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் யாராலையும் சொல்ல முடியல. யோசேப்பு மூலியமாக சொல்லப்படும் என்று சொல்லிட்டு அவனுக்கு அறிவிக்கப்பட யோசேப்பை இப்போ அழைத்து கொண்டு வருகிறாங்க. யோசேப்பு கிட்ட அவன் சொல்லிட்டு சொல்றான். இப்போ யோசேப்பு என்ன பதில் சொல்றான் பாருங்க 16வது வசனத்தில். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்வார் என்றான். தன்னுடைய பெருமையை அவன் சொல்லலாம் பாருங்க. அவனுக்கு திறமை இருக்கிறது. அவனுக்கு தேவன் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். அதன் மூலியமாக அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுத்திருக்கலாம், நல்ல ஒரு சம்பாதிக்கிற ஒரு காரியத்தை கொடுத்திருக்கலாம், ஒரு திறமையாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தேவன் கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு எந்த ஒரு தாளந்து இருக்கலாம், ஒரு திறமைகள் இருக்கலாம், எந்த ஒரு மதிப்பான காரியம் இருக்கலாம். அதன் மூலியமாக நான் என்ன பண்ணுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தேவனுக்கு தான் அதில் மகிமையை செலுத்துவாங்க. இல்லை சபையில் வரும்போது சாட்சி சொல்லிட்டு பிரேஸ் லார்ட் சொல்லிட்டு போகிறது கிடையாது. தேவனுக்கு சேர வேண்டிய மகிமையை தங்களுக்கு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். தேவனுக்கு சேர வேண்டிய புகழ்ச்சி, தேவனுக்கு சேர வேண்டிய மகிமை, தேவனுக்கு சேர வேண்டிய கனத்தை அவங்க திருடி கொள்ளாமல் இருக்கிறவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். வேற யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்? யோசேப்புடைய வாழ்க்கையில் 50வது அதிகாரத்துக்கு வாங்க. 19வது வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடைய பச்சைமாய் பேசினான். யாரு கர்த்தருக்கு பயப்படுகிறவங்கன்னு சொன்னாக்கா தனக்கு தீமையே செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இவன் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு இவன் பழி வாங்காதவனாக
அவர்களை மன்னித்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவன் தான். அவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இவங்க கூட தான் தேவன் என்ன பண்றாரு, கூடவே இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஆமேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் வேலையில் அவன் உண்மையும் உத்தமமாக இருக்கிறான். அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ரெண்டாவது, பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். மூன்றாவது, தனக்கு இருக்கக்கூடிய திறமைகள், தாளந்துகள், நன்மைகள் எதுலேயும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். நம்ம இங்கே வந்து பிரேஸ் தி லார்ட் அல்லேலூயா சொல்லிட்டு வெளியில் போயிட்டு நான் செஞ்சேன் தெரியுமா, என்னுடைய சாதனை, என்னுடைய திறமை, நான் ராத்திரியும் பகலுமாக நான் என்ன மாதிரி தியாகம் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் கர்த்தருக்கு பயப்படாதவர்கள். வேற யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க? யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது இவன் தனக்கு தீமை செய்திருக்கிறாங்க, தனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, அடிமையாக விட்டுறாங்க. ஆனால் இவர்களை அவன் மன்னிக்கிறவனாக இருக்கிறான், அவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் வெகுளியா இல்லை பாருங்க. அவங்க மனம் திரும்பினார்கள்ங்கிறதெல்லாம் அவன் ஆராய்ச்சி பார்க்குறான். அவனுடைய சகோதரர்கள் திரும்பி வந்த பொழுது அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்களா, உண்மையா இல்லையா அப்படிங்கிறத அவன் சோதிச்சுலாம் பார்க்குறான். அதுக்கெல்லாம் நிறைய சோதனையெல்லாம் அவன் பண்ணுகிறான். ஆனால் இவன் பழி வாங்குகிறவன் கிடையாது. இவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? முதலாவது பார்த்தோம், கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன். மூன்றாவது, வேத புஸ்தகத்தில் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு சொல்லும் பொழுது எரேமியா புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அதனால தான் அநேக விசுவாசிகள் என்ன பண்ணிடுறாங்க, நான் கர்த்தரை தேடுறேன், கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செய்யலை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல, இதில் என்னை கைவிட்டுட்டாரு, இதில் என்னை மறந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நடைமுறையில் அவங்க கர்த்தரோடு கூட இல்லை. அந்த எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனத்தையும் வாசிச்சிடலாம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக நடப்பட்டதும் தன் வேர்கள் விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். இப்படி கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற மனுஷன் யாருன்னு சொன்னாக்கா, அவனுடைய வாழ்க்கையில் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, உயர்ந்து இருந்தாலும் சரி, தாழ்ந்து இருந்தாலும் சரி, ஆமேன், அவன் எல்லா காலத்திலையும் பச்சையான மரத்தை போல அவன் இருப்பான். ஏன்னு சொன்னாக்கா அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன். ஆமீன். நம்பிக்கைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கையும் பயமும் ஒரே காரியம்தான், ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் அது வந்து வேலை செய்கிறது. நம்பிக்கைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா தேவன் எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பொறுமையாக அவரையே சார்ந்து காத்து கொண்டிருக்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. பயம் சொல்லுகிறது என்ன? தீமை நடந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டு தேவனை விட்டு விலகுகிறதுக்கு பெயர் தான் பயம். பயம் உங்களை தேவனை விட்டு விலக பண்ணிவிடும். நம்பிக்கை உங்களை தேவன் மேலே அதிகமாக உங்களை சார்ந்து கொள்ள பண்ணிவிடும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் சரி கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீங்க. எல்லாம் நன்மையாக நடக்கும்போது மாத்திரமல்ல, ஜெபங்கள் கேட்கப்படும் போது மாத்திரமல்ல, எந்த உபத்திரவங்களும் போராட்டங்களும் சோதனைகளும் வராத போது மாத்திரம் கிடையாது, எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பார்கள். சங்கீதம் 125 முதல் 2 வசனங்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறது தான் ஆசீர்வாதம். அதான் சூழ்ந்து இருக்கிறாராம். யாரை சூழ்ந்து இருக்கிறாரு? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்காமல் சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் நிலைத்து இருப்பார்கள். நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்து இருக்கிறீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க. உங்களுடைய ரட்சிப்பில் நிலைத்து இருக்கிறீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அவரோடு இருக்கக்கூடிய உறவில் நீங்கள் நிலைத்து இருக்கிறீங்களா? நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அவருடைய அன்பில் நீங்கள் நிலைச்சிருக்கிறீங்களா? நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
அவங்க தங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின 3 வாலிபர்கள் பாருங்க. பாபிலோன் தேசத்தில் அவர்களும் சிறை கைதிகளாக அங்கே கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. அங்கே அந்த பாபிலோன் தேசத்து ராஜா பெரிய ஒரு விக்கிரகத்தை செய்து அதற்கு முன்பாக பணிந்து குனிந்து அதை ஆராதிக்கும்படிக்காக அந்த தேசம் முழுவதுக்கும் அவன் கட்டளையிடுகிறான். எல்லாருமே வந்து அதை பணிந்து கொண்டிருக்கிறாங்க அந்த விக்கிரகத்தை. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க? 17வது வசனம் சொல்லுகிறது, தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இது வந்து விசுவாசம் பாருங்க, இல்லையா? ஆனால் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இந்த விக்கிரகத்தை நீங்க வணங்கலன்னு சொன்னாக்கா உங்களை பிடிச்சு அக்கினி ஜுவாலையில போட்டுடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா மிரட்டுகிறான். இவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னாக்கா, எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஆமேன். அப்படியே அவர் தப்புவிக்காமல் போனாலும் கூட இந்த விக்கிரகத்தை நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள் பாருங்க. இதுக்கு பேர் தான் தேவன் மேலே வைத்திருக்கிற உறுதியான நம்பிக்கை. நமக்கு 10 ரூபாய் நஷ்டம் வந்தாலே விக்கிரகத்துக்கு நம்ம இடம் கொடுத்துடுவோம். 100 ரூபாய் நஷ்டமானாக்கா விக்கிரகத்திட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து விடுவோம் பாருங்க. விக்கிரகம் என்கிறது என்ன? சிலைகள், சுரூபங்கள், இதெல்லாம் விக்கிரகங்கள். அதே சமயத்தில் நான் தேவனை தேடுவதற்கு எனக்கு நடுவில் குறுக்கால தடையாக வருகிறது எல்லாமே விக்கிரகங்கள். உங்களுடைய கணவர் உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கலாம், உங்களுடைய மனைவி உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கலாம், உங்களுக்கு ஏற்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், உங்களுடைய உலக கவலைகள் உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கலாம், உங்களுடைய வியாதி உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கலாம், உங்களுடைய தரித்திரம், உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு விக்கிரகமாக இருக்கலாம். ஆனால் இங்கே உயிரையே எடுத்து அக்கினியில் போட போகிறான்னு சொல்கிறான் அந்த ராஜா. இவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இந்த விக்கிரகத்தை வணங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த ராஜா என்ன பண்ணுகிறார்? அக்கினியை 7 மடங்காக அந்த சூளையை அதை எழும்ப செய்து இவர்களை கொண்டு போய் இராணுவத்தில் பலசாலியான ஆட்களை கூட்டு வந்து இந்த 3 பேரையும் அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோடு அப்படியே போயிட்டு தூக்கின்னு வந்து போட அங்கே வந்து சொல்லுகிறான்னு பாருங்கள். தூக்கின்னு போய் போட போனவர்களை அக்கினி பட்சித்து விட்டதுன்னு சொல்லிட்டு 22வது வசனம் சொல்லுகிறது. ஆனால் அக்கினியில் விழுந்தவங்களுக்கு என்ன ஆச்சு? 25வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாக அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அல்லேலூயா. எத்தனை பேர் அக்கினியில் போட்டாங்க? 3 பேரை போட்டாங்க. ஆனால் 3 பேர் போட்டவங்க எப்படிப்பட்டவங்க? தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க. அதனால் என்ன பண்ணிட்டு இருப்போம்? தேவன் கூட வந்துட்டார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அக்கினியில் நீங்கள் நடந்தால் கூட நீங்கள் வேகாமல் இருப்பீர்கள். அக்கினி ஜுவாலை உங்கள் மேலே பற்றுகிறது இல்லை. தண்ணீரில் நடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகள் உன் மேலே பொருளுவது இல்லை. ஏன்னு சொன்னாக்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால் பயந்துவிடக்கூடாது, நீங்கள் அதனால் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. ஐயோ அக்கினி எரிகிறதுன்னு சொல்லிட்டு பயந்து விடக்கூடாது. அந்த அக்கினியில் போட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். எப்போ இருப்பார் சொன்னாக்கா கர்த்தர் மேலே அந்த நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்தான். ஆமீன். நன்மை செய்வார், நிச்சயமாக நன்மை செய்வார். நான் அவருடைய ரட்சிப்பை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், அவருடைய சபை கூடி வருதலை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், தேவனை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன், தேவனை குறித்து நான் முறுமுறுத்து நான் பேசிவிட மாட்டேன், தேவனை குறித்து நான் தவறாக நான் பேசிவிட மாட்டேன். அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு சொல்லுகிறாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். இல்லையா? யோபுவை போல வேத புஸ்தகத்தில் அது உபத்திரவங்கள் வழியாக கடந்து போனவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் சொல்லுகிறான், என்னை கொன்று போட்டாலும் கூட நான் என் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். ஆமீன். 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க யோபுக்கு. ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாத்தையும் எழுந்து போய்விட்டான் பாருங்க. சரீர ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு விட்டது. அவனுடைய சம்பத்து எல்லாமே அழிந்து போய்விட்டது. மதிப்பு மரியாதை எல்லாம் போய்விட்டது. மனைவியே வந்து நீ செத்து போன்ற சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப இழிவாக ஆகிவிட்டார் யோபு. அவர் சொல்கிறாரு, கர்த்தரை நீ கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த சூழ்நிலை கூட கர்த்தருடைய வாழ்க்கையில் நன்மையை செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? ஆமீன். இன்றைக்கி ஒருவேளை அப்படி பல விதமான போராட்டங்கள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம்.
கர்த்தருடைய பிரச்சனையை மாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் சபையை தேடி வந்திருக்கலாம். கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சபையை தேடி நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு சொல்லுகிறாரு, நீ செய்ய வேண்டியது முதல் காரியம், நீ கர்த்தரை தேட வேண்டும். உன்னுடைய பலிபீடத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும். அந்த நோக்கத்தோடு நீங்கள் வந்திருக்க வேண்டும். இங்கே அல்லேலூயா, கர்த்தரோடு இருக்கிற உறவை நான் கட்டி எழுப்பணும். பலிபீடத்தை கட்டினவங்க அத்தனை பேரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். பலிபீடத்தை கட்டினவர்கள் அத்தனை பேரும் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள். பலிபீடத்தை கட்டினவர் அத்தனை பேரையும் தேவன் பார்வோன் கிட்ட இருந்து விடுதலையாக்கினாரு, அபிமெலேக்கு கிட்ட இருந்து விடுதலையாக்கினாரு, எல்லார்கிட்ட இருந்து விடுதலையாக்கினார், எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கினாரு. நான் செய்ய வேண்டியது ஒன்று, பலிபீடத்தை கட்டினா போதும். எத்தனை பேர் பலிபீடத்தை கட்டலான்னு இருக்கிறீங்க? தேவனோடு இருக்கக்கூடிய உறவை கட்டுகிறதுக்கு பேர் தான் பலிபீடத்தை கட்டுகிறது. ஆமீன். இதான் முதல் காரியம். ரெண்டாவது, யாரை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நான் சபைக்கு வந்து இங்கே அல்லேலூயா ஆமேன்னு சொல்லி பாடிட்டு வெளியில் போயிட்டு குடும்பத்திலையும் நான் சாட்சியாக இல்லை, வேலை இடத்துலையும் சாட்சியாக இல்லை, எல்லா துன்மார்க்கமாக நான் நடத்தேன்னு சொன்னாக்கா கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் பொறுப்பு கிடையாது. நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது, யாரை தேவன் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர்கள். ஆமீன். அக்கினியில் தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு நிற்கிறான் பாருங்க அந்த ராஜா. இவன் சொல்கிறான், எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றாமல் போனால் கூட நான் இந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்க மாட்டோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தூக்கி போட்டாங்க. தூக்கி போனவர்கள் அந்த அக்கினியில் சுட்டரிக்கப்பட்டு செத்து போனாங்க. ஆனால் இவங்க கூட தேவனே வந்து உலாவினார். 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேலே அக்கினி பலன் செய்யவில்லை. அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் வாசனை கூட அவர்கள் மேலும் வீசாமலும் இருந்தது. தேவன் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருவார். அந்த கொண்டு வரும்பொழுது இவங்களுக்கு இந்த குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருந்ததா என்கிறது கூட சந்தேகப்படுகிற அளவுக்கு அந்த அடையாளமே இல்லாதபடிக்கு உங்களை விடுதலை ஆக்கிடுவார். உங்களுடைய வியாதியை தேவன் அப்படி சுகமாக்கிடுவார். உங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி சமாதானத்தை கொடுத்து விடுவார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி கட்டி எழுப்பி விடுவார். உங்களுடைய பொருளாதாரத்தை தேவன் அந்த மாதிரி உயர்த்தி விடுவார். நான் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா, கர்த்தர் மேலே நான் நம்பிக்கையாக இருந்தால் போதும். நான்காவது, ஒரே ஒரு காரியத்தை சுருக்கமாக பார்த்து நம்ம முடிக்கலாம். யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவங்கன்னு சொன்னாக்கா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதுவும் அந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை தான். மேன்மையாக வைப்பார்னு சொல்லுகிறதும் ஆசீர்வதிக்கிறார் என்ற வார்த்தை தான். அடுத்த வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து உனக்கு பலிக்கும். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 2வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 28 ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 28 ஆசீர்வாதங்கள்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, 28 கோணங்களில், 28 வழிகளில், 28 வாழ்க்கை சூழ்நிலைகளில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்கள், நீ பட்டணத்தில் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அண்ணாக்கா நீ பட்டணத்தில் இருக்கும்போது தேவன் உன்னோடு கூட இருப்பார். நீ அங்கே என்ன வேலைக்காக வந்தியோ அந்த வேலையை ஒழுங்கு பண்ணுவார். ஆமேன். நீ வெளியில் இருக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அண்ணாக்கா நீ வெளியில் இருக்கும்போது கர்த்தர் உன் கூட இருப்பார். நீ அங்கே என்ன காரியமாக வந்திருக்கிறியோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னாக்கா உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் தேவன் கூட இருப்பார். உன் நிலத்தின் கனி இல்லையா, உன்னுடைய வருமானம், உன்னுடைய வேலை எல்லாத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். உன்னுடைய வீட்டில் கூடையும் மாவு பிசைகிற எண்ணெயும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க. உன்னுடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு குறைவு இருக்காது. ஆமீன். எண்ணெய்க்கு குறைவு இருக்காது. அங்கே வந்து நன்மைகளுக்கு குறைவு இருக்காது. அப்போ நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பனாக்கா கர்த்தர் உன் கூடவே இருப்பார். உன் சத்துருக்கள் கூட வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு 7 வழியாக உனக்கு விரோதமாக அவங்க ஓடி போய் விடுவார்கள். உன்னுடைய களஞ்சியங்கள் நிரம்பும். உன்னை காண்கிறவர்கள் இந்த மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த மனுஷியோடு கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லிட்டு உனக்கு பயப்படுவார்கள். இதுதான் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனால் அதை யாருக்கு அவர் கொடுக்கிறான்னு சொன்னாக்கா, அவருக்கு கீழ்ப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு. ஆமீன். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு தேவனை நாம் கனம் பண்ணணும், தேவனுடைய ஊழியரை கனம் பண்ணணும், தேவனுடைய சபையை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். தேவனை கனம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? தேவனை மகிமைப்படுத்துறது வேற, தேவனை கனம் பண்ணுகிறது என்கிறது வேற. ஆமீன்.
மகிமை எப்படி படுத்துகிறோம்? அவர் செய்த நன்மைகளை அவருக்கு சொல்லி புகழ்ச்சி பலிகள் அவர் வந்து புகழ்கிறோம். நீ பெரியவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தீர், இதெல்லாம் அவர் மகிமைப்படுத்துகிறது. கனம் பண்ணுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது உங்களுடைய சம்பாத்தியத்தில் நீங்கள் கர்த்தருக்கு காணிக்க தசம பாகம் கொடுக்கும்பொழுது நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். மல்கியா 3வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 10வது வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகச்சாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதில் உண்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பொருளாதாரத்தின் மேலே இருக்கும். கர்த்தருக்கு முதல் பங்கை நீங்கள் கொடுத்து விடும் பொழுது மீதி 9 பங்கை தேவன் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணுகிறார். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் பாருங்க, ரோட்டு வாரத்தில் பிச்சை எடுத்திருந்த ஒரு மனுஷன் இருந்தானா. அந்த ஐஸ்வர்யவான் கிட்ட 10 தங்க காசு இருந்துச்சு. அந்த ஐஸ்வர்யவான் வந்து அந்த பிச்சைக்காரனை கூட்டு தங்கிட்ட இருந்த 10 தங்க காசை எடுத்து அதில் 9 தங்க காசை அந்த கிட்ட கொடுத்துட்டு ஒரு காசை மட்டும் தான் வச்சுக்கிட்டு அவர் இப்படி போனாராம் பாருங்க அந்த ஐஸ்வர்யவான். இந்த பிச்சைக்காரன் பார்த்தானா, இந்த ஆள்கிட்ட மீதி ஒரு காசு இருக்குதே அப்படி சொல்லிட்டு தடி எடுத்து நேரம் மட்டார்னு தலையில் போட்டு அந்த ஆள்கிட்ட இருந்த அந்த கடைசி தங்க காசையும் பிடுங்கிக்கிட்டான் பாருங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அநேக நேரங்களில் விசுவாசிகள் இருந்து விடுகிறார்கள். தேவன் என்ன சொல்கிறாரு? 9 நீ எடுத்துக்கோ, எனக்கு 1 கொடு. ஏன்னா 10 என்னது தான், 10 உன் கையில் நான் கொடுத்துட்றேன். இப்போ நீ 9 எனக்கு எடுத்துக்கொண்டு 1 நீ எனக்கு கொடுன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? தடி எடுத்து தலையிலே ஒரு அடி போட்டு அந்த 10வதையும் பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளுகிறது போல் ஆகிவிடுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஆலயத்தில் காணிக்க தசமபாகங்களை நம்ம செலுத்தும் பொழுது நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன், அதனால் ஆசீர்வாதத்தை அவர் வருஷிக்க பண்ணுகிறார். இதுதான் நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். தேவனுடைய ஊழியக்காரரை நம்ம கனம் பண்ணுகிறோம். எப்படி கனம் பண்ணுகிறோம்? ஊழியக்காரர் மேலே நீங்கள் இடரல் அடையக்கூடாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போயிருக்கிறாரு. அவர் மேலே இடரல் அடைஞ்சிட்டாங்க. அதனால் அங்கே ஒரு அற்புதத்தையும் அவரால் செய்ய முடியல. என்ன இடரல் அடைஞ்சிட்டாங்க? மார்க் 6வது அதிகாரத்தில் 2வது வசனம், ஒரு ஓய்வு நாளான பொழுது ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இயேசு போயிட்டு பாருங்க, உன் ஊரில் வந்ததே பெரிய ஆசீர்வாதம், அங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறதே உனக்கு பெரிய ஆசீர்வாதம். இவன் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறான்னாக்கா, அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இடரல் எதனால் அடைஞ்சிட்டாங்க? இவங்க அப்பா அம்மா யாரு? இவங்க அண்ணன் தம்பி யாரு? இப்படி சகோதரிகள் யாரு? உனக்கு இந்த வேலையா? உனக்கு அதுக்காகவா ஜீசஸ் வந்தாரா? பிரசங்கத்தை நீ கேட்டியா? அவரிடத்திலிருந்து அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அவர் அற்புதங்கள் அங்கே செய்யவே முடியலையாம் பாருங்க. அவர் செய்ய விரும்பலைன்னு சொல்லிட்டு கிடையாது, என்னை குறித்து தப்பாக பேசிட்டாங்க அதனால் இவங்களுக்கு ஜெபிக்க மாட்டேன், அற்புதம் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. இயேசு ட்ரை பண்ணுறாரு, அற்புதம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. ஏன்னு சொன்னாக்கா அவர் மேலே இடரல் அடைந்து விட்டார்கள். அப்போ ஊழியக்காரர்கள் மேலே நீங்கள் இடரல் அடையவே கூடாது இல்லையா? பைபிள் எப்படி சொல்லுகிறது? அவர்களை மிகவும் அன்பாக நடத்துங்கள், அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபியுங்கள், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், ரெட்டிப்பான கனத்தோடு கனம் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் பைபிள் சொல்லுகிறது. இந்த ஜனங்க இடரல் அடைந்து போய் ஆசீர்வாதத்தை அன்றைக்கு எழுந்து போய்விட்டார்கள். 3வது தேவன் சொல்லுகிறாரு, சபையை நீங்கள் கனம் பண்ணணும். முதல்ல எதை பண்ணணும்? கர்த்தரை கனம் பண்ணணும், கர்த்தருடைய ஊழியரை கனம் பண்ணணும். 3வது சபையை நீங்கள் கனம் பண்ணணும். சபையை கனம் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த சபை கூடி வருகிறதுல நீங்கள் கிரமமாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு போகிறீங்க, இலங்கைக்கு போகிறீங்க, 4 மணிக்கு ஃப்ளைட்டுனாக்கா எத்தனை மணிக்கு முன்னாடி வர சொல்கிறான் ஏர்போர்ட்டில்? அதெல்லாம் எடுக்கட்டும், டிரைவர் போய் ஃப்ளைட்டில் உட்காரட்டும், நம்ம அப்படியே ரன்னிங்கில் போயிட்டு ரன்வேல போயிட்டு ஒரே நசுக்கிட்டு போயிடுவோம் பாருங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்த நாளாக, மகிமையின் நாளாக, அல்லேலூயா,
மன மகிழ்ச்சியின் நாளாக அது நீங்கள் கருதுவீங்கன்னு சொன்னாக்கா தேவன் சொல்றார், நான் உன்னை பூமியில் உயர்ந்த ஸ்தலங்களை நான் உன்னை வைத்திருப்பேன். அதான் அந்த ஆசீர்வாதம். உயர்ந்த மேன்மையான ஸ்தலம், உயர்ந்த ஸ்தலம், அதுதான் அந்த ஆசீர்வாதம். நேரத்தோடு வந்து நேரத்தோடு இருந்து இங்கே ஆராதனையில் இருக்கும்பொழுது பயபக்தியோடு நம்ம தேவனை ஆராதித்து தேவனை துதித்து வசனத்தை நம்ம கேட்கிற விதத்தில் வசனத்தை நம்ம கேட்டு அதை அர்ப்பணித்து கொண்டு நம்ம போகும்பொழுது இதுதாங்க ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் இது என்கிட்ட இந்த 4 வார்த்தையை சொல்லிட்டு இவ்வளோ தரம் தான் ஆசீர்வாதமே, இவ்வளோ தரம் தான். இதுக்கு மலையை தூக்க தேவையில்லை, நீங்கள் மலை மேலே ஏற தேவையில்லை, தலைக்கீழே நடக்க சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. பாருங்கள், இந்த 4 சிம்பிளான காரியங்களை தேவன் கிரமமாக செய்யும்படிக்காக அவர் சொல்லுகிறார். 1, நான் கர்த்தரை தேடுவேன், பலிபீடத்தை நான் கட்டப் போகிறேன். 2வது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 3வது, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க, நெருப்பில் போட்டால் கூட கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 4வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ கர்த்தர் சொல்றார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடத்திடுவேன். சொல்லுவோம், இந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் சொல்லுவோம், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் வேலன் ஆரோக்கியம் தேவன் தானாவே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் வேலன் ஆரோக்கியம் தேவன் தானாவே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் எல்லாருமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கே அது நடக்கிறது. துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். என் நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். என் நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ஆமென். உந்தன் வசனம் அப்பா நான் கை கொள்ள நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. வசனத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.